தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசண்டா அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த 3 மாவட்டங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்றதை அறிவிச்சுட்டு இப்ப பிரச்சாரமும் முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்சது. பெரம்பலூர் மட்டும் அவரால் பண்ண முடியல டைம் காரணமாக. இப்ப திருச்சி, அரியலூர் அங்க திரண்ட கூட்டங்கள் வந்து அவருக்கு பெரும் ஆதரவாகவே பார்க்கப்பட்டது. இதுக்கு நிறைய அவருக்கு விமர்சனமும் சரி, அவர் பேசிய கருத்துக்களுக்கு எதிராக அவருக்கு அரசியலே தெரியல, சில விஷயங்கள் அவருக்கு புரியல அப்படின்னு டிஎம்கே சார்பாகவும் சரி, மற்ற கட்சிகள் சார்பாகவும் சரி நிறைய விமர்சனம் அவர் மீது வந்தது. அது யார் யாரு இவர்கள் மீது விமர்சனம் வச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ல வாங்க பார்க்கலாம். திருச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்க வந்து 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 2 அமைச்சர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம டிஎம்கே மேனிபெஸ்டோல இந்தந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, பட் இந்த விஷயங்கள்லாம் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அரியலூர்லயும் அதே மாதிரிதான். அரியலூர் நகரம் வந்து வறட்சியான நகரத்துல அரியலூர் 1 அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அங்க உள்ள அரியலூர் உள்ள குறைகளையும் சில குறைகளை சுட்டி காட்டினாரு. அங்கேயுமே டிஎம்கே மேனிபெஸ்டோல இதர பண்ணாம விட்ட விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்ப இது எல்லாமே ஒரு ஜென்ரலா ஒரு அரசியல் கட்சிங்கிறது இப்ப ஒரு நம்மளுடைய இப்போ ஒரு ஆண்டுட்டு இருக்க ஒரு கட்சி, அந்த கட்சியில என்ன குறைகள் இருக்கு அதை எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா எதிர்கட்சியோட வேற. அதுதான் இப்போ இதெல்லாம் நிறைய விமர்சகர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு இந்தந்த விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் அதை பேசியிருக்காரு. ஆனா இதுக்கு அவருக்கு அரசியல் தெளிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய விவாதம் நடக்குது டிவி சேனல்ஸ்ல, நிறைய விமர்சகர்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்த்தோம்னா என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு டிஎம்கே சார்பா ப்ராப்பரான ஆன்சர் வர்றது. என்ன ஆன்சர் வரும்னா அதுக்கு பதிலா இதையே நீங்க செய்யல, இதையே நீங்க பண்ணல, அதுக்கு தான் அப்படிதான் ஆன்சர் வருமே தவிர இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு இந்த மேனிஃபெஸ்டோல இந்த விஷயத்த செஞ்சு சொல்லியிருக்கீங்க, ஆனா சொன்னதுக்கான ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்றீங்க, அது ஏன் பண்ணலன்னு கேட்டா அந்த விஷயத்துக்கு ப்ராப்பரான ஏன் பண்ணல அப்படின்னு வராது. இது இவங்களும் பண்ணல, இது எதுக்கு நீங்க கேட்கல, இதை மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு ஆன்சர் தான் வந்துச்சு. இதே மாதிரிதான் நிறைய பேர் அதை வந்து மழுப்பிக்கிட்டு ஆன்சர் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சில விஷயத்துல அரசியலுக்கும் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். இப்போ இந்த விஷயத்த நம்ம கம்மிப்படுறதுனால யார் மேலே இது காழ்ப்புணர்ச்சியோ இல்ல வெறுப்போ அது மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம ஜென்ரலா ஒரு அரசியலை நம்ம பாக்குறோம் அப்படின்னா நமக்கும் ஒரு புரிதல் இருக்கும். இந்த புரிதல் உட்பட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுறோம். ஏன்னா இப்ப நம்ம இந்த விஷயங்களை பத்தி மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, எல்லா விஷயத்தை பத்தி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இப்ப இந்த விஷயத்தை பத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ டிஎம்கே எதிராக உள்ளவங்கலாம் விஜய்க்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து மெயின் ஃபோர்ஸா டிஎம்கேவை அட்டாக் பண்ணிட்டு போறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய இருப்பு அந்த இடத்துல கேள்விக்குறி ஆகுது. அதே மாதிரிதான் சீமான் அவர்களுடைய விஜய நிறைய இடத்துல தாக்கி பேசுவதற்கும் இப்ப அவரை அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுக்குமே காரணம் என்னன்னா, இப்ப அவங்க ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறாங்க, அந்த கட்சி இருப்ப அவர் தக்க வச்சுக்கணும், அவர் முன்னிலைப்படுத்திக்கணும், அதுக்குதான் அவர் பாடுபடுவார். இப்போ இதுல நம்ம வந்து டிஎம்கேக்கு எகேன்ஸ்டா தான் ஒரு போராட்டத்துக்கு உள்ள வந்தார். பட் இப்ப இல்ல ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் அவர்கள்லாம் வரும்பொழுது அவங்கள மெயினா தாக்கி பேசினார். அது தாக்கி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இவர் எகேன்ஸ்டா டிஎம்கே எகேன்ஸ்டா போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க இடையில வராங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள அந்த இடத்துல அவங்க காலி பண்ணிட்டோம்னா வேற யாரும் போட்டிக்கு வர முடியாது, இவர் மட்டும்தான் சண்டை செய்வார். அது மாதிரிதான் அவர் பிளான் பண்றாரு. ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே அவரை வச்சு செஞ்சாரு. அதே மாதிரி விஜயகாந்த் என்னென்ன பேசினான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அதே மாதிரிதான் கமலஹாசன் அவர்களையுமே பேசிட்டு இருந்தாரு. அதே விஷயத்தான் இப்போ விஜய்கிட்டையும் கையில எடுத்திருக்காரு. ஏன்னா அவரோட இமேஜை உடைச்சு காலி பண்ணிட்டாங்கன்னா அவரோட டவுன் ஆயிடுவாரு, திரும்ப இவர் தான் முன்னாடி போயிட்டு இருப்பாரு. அதுதான் அவரோட பிளானே. அதனாலதான் அவரு டிஎம்கே விட்டுட்டு டிவிகேவை அட்டாக் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அதுதான். டிவிகேவை விஜய் வந்து தாக்கி அவரை மட்டப்படுத்தி அவர் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சுன்னா திரும்பவும் டிவி காலியாயிடும், நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து விஜயகாந்த்டே செஞ்சிருக்காரு, கமலஹாசன் அவர்கள்டே செஞ்சிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் வரல, அதுக்கு முன்னாடியே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்ப விஜய் அவர்கள்ட்ட செய்யறாரு. இது அவங்கள்ட்டயே இந்த விஷயம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள்ட்ட இந்த விஷயம்
எப்படி நடக்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அது ஸ்ட்ராங்கா அந்த நம்ம எடுக்கிற முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அது வந்து எந்த அளவுல நிற்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சீமான் ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்ல விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயத்துல? ஏன்னா சீமான் அவர்களை வந்து விஜய் அவர்கள் அவர் டச் பண்றது கூட கிடையாது. இது வந்து எப்படி பாக்குறதுன்னா, இது வந்து நிறைய விமர்சகர்கள் வந்து அரசியல் புரிஞ்சவங்க வந்து இதை வந்து இது சரியான அணுகுமுறை தான். ஏன்னா சீமான விஜய் டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வந்து மெயின் போர்ஸா பாக்குறது டிஎம்கே, அவங்களதான் அவர் அட்டாக் பண்ணி பேசணும். சீமான் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணாம விஜய் அட்டாக் பண்ண வேண்டிய காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா அவரோட ஓட் பேங்க் ஒன்று பாதிக்கப்படும், இல்ல ரெண்டாவது அவருடைய இருப்பு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இவரை காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீயா டிஎம்கே விளாடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அதனாலதான் இப்போ வந்து டிவிகேவா வருது. இப்ப இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்சா பரவாயில்ல, டிவிகே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இப்ப சீமான் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இதுல டிவிக்கு வளர்ந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி டவுன் ஆயிடும். அதனாலதான் அவர் வந்து இந்த பிளானை முன்னெடுத்து டைரக்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் என்னோட அரசியல் புரிதல்ல நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது. இதுக்கு மேல இப்ப என்னோட பெரிய நாலேஜ் உள்ளவங்க நிறைய இருப்பாங்க, அவங்க வந்து வேற ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைப்பாங்க. அது நம்ம போக போக தான். இப்ப விஜய் அவர்களுக்கு சில விஷயம் தெரியலன்னு சொல்றாங்க. இப்பதான் 1.5 வருஷம் அரசியலுக்கு வந்திருக்கு. இப்ப சீமான் அவர்களுமே அரசியலுக்கு வரும்பொழுது பெரியார தூக்கி பிடிச்சிட்டு பேசினாரு. இப்ப அவரை வந்து ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயம் தான் நம்ம கத்துட்டு வரோம். அப்ப அவர் கரெக்டா தெரிஞ்சாரு, அப்ப சரியா தெரிஞ்சாரு, இப்ப கரெக்டா சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி தானே விஜய்க்கும். அவர் இப்ப ஒரு சில விஷயத்த முன்னெடுத்து வரா. நான் அவர் மேல யார் தப்பு சொல்ற மாதிரி தெரியல. ஆனா அவங்க சார்ந்து இருக்கவங்க தான் அவரை வந்து குறை சொல்லிட்டே வராங்க. அது வந்து போற போக்குல அது எப்படி மாறுது? கண்டிப்பா மாறும். அது எந்த விஷயத்துல போய் நிக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.